ஹலோ மக்களே! எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் ஏசிஆர் கிங் ஆஃப் வெல்த் 350 யூடியூப் சேனல். ஸோ நம்ம வீடியோக்கான டிஸ்க்ளைமர் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இந்த வீடியோக்குள்ள பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிசிஎஸ் ஃபர்ஸ்ட் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ டிசிஎஸ்லேருந்து பி பிபிஎஸ் அப்படின்னக்கூடிய ஒரு ஹையரிங் செஷன் குடுத்துருக்காங்க. ஸோ ஹையரிங் செஷன் பாசிங் கிராஜுவேட் குடுத்துருக்காங்க. ஸோ இதில யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் பாருங்க. இது ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டுமே இந்த வீடியோ அப்டேட் பண்றோம். ஸோ அப்ளை பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாமே டீட்டெயில்டா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அண்ட் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன்ல இருக்கு. ஸோ செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் தான் இதில அப்ளை பண்ண முடியும். 2026 அதாவது வெட்னஸ்டே வரைக்கும் தான் உங்களுக்கான டைமிங் குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் டேட் அதாவது கன்ஃபர்மேஷன் எலிஜிபிள் கேண்டிடேட். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, ஸோ இதில நாங்க வந்து டீட்டெயில்டா குடுத்துருக்கோம். முன்னாடியே பார்த்துட்டு நான் சொல்றத ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில அதாவது பார்த்தீங்கன்னா, நேம் ஆஸ் ஃபார் ஆதார் கார்டு. ஆதார் கார்ட்ல எப்படி இருக்கோ, அந்த நேம் அண்ட் பர்த்டே டேட் எல்லாமே டீட்டெயில்டா வந்து அப்டேட்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, சரிங்களா? அண்ட் இது மட்டும் இல்லாம ஸோ டிசிஎஸ் அப்படின்னாவே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். டாடா கன்சல்டிங் சர்வீசஸ். ஸோ அந்த நிறுவனத்தில தான் நம்மளுக்கான ஹையரிங் செஷன் குடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஒரு ஹையரிங் செஷன் வந்து 2027க்கான ஒரு ப்ராசஸ். அதாவது 2026 வந்து இப்போ முடியும். இன்னும் ஒரு 5 மந்த்ல முடிய போகுதுல்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, 2026க்கான ஒரு ஹையரிங் செஷன் குடுத்துருக்காங்க. இதில பொதுவா வந்து கரியர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிபிஎஸ் அப்படின்னு கூடிய உங்களுக்கு ஹையரிங் செஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிசிஎஸ் மூலியமா தான் ஹையரிங் செஷன் நடக்குது. சரிங்களா? ஸோ இதில வந்து செலக்ஷன் மோட் எப்படிலாம் இருக்கும்ன்றத ஒன் பை ஒன்னா டீட்டெயில்டா குடுத்துருக்காங்க. அண்டு டேக் வந்து யுவர் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிரைவ் மூலியமா தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இது கிடையாது. எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். அது எப்படி இருக்கும்ன்றத டீட்டெயில்டா ஒன் பை ஒன்னா சொல்றேன். சரிங்களா? அண்ட் இதில டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 65 மினிட்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கான டெஸ்ட்டுன்றது இருக்கும். இது வந்து ஐடி ரிலேட்டடான டெஸ்டிங் கிடையாது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டீட்டெயில் தான் நீங்க பார்க்கலாம். அண்ட் இதில எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா 3 இயர்ஸ் ஃபுல் டைம் கிராஜுவேட்டீஸ் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பிகாம் அண்ட் பிஏஎஃப் அண்ட் மட்டும் இல்லாம ஸோ நெறைய விதமான குவாலிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. அதாவது டிகிரில. ஸோ இதில பொதுவா ஃப்ரெஷர்ஸ் தான் விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் அண்ட் கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விதமானது குடுத்துருக்காங்க. 2027 இயர் பாசிங் ஒன்லி அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இதில டீட்டெயில்டா உங்களுக்கு குடுத்துருக்காங்க பாருங்க. செலக்ஷன் எப்படி இருக்கும்ன்றதையும் டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, மெயினான விஷயத்த மட்டும் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளார தெளிவா குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது டீட்டெயில்டா நீங்க பாருங்க. இதில ஃபர்ஸ்ட் லெவல் குடுத்துட்டாங்க. கோர்ஸ் டைப் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபுல் டைம் கோர்சஸ் முடிச்சவங்க மட்டும் தான் அனுப்ப முடியும். அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பார்ட் டைம்லாம் முடிச்சுட்டு வரீங்கன்னா, ஸோ நாட் எலிஜிபிலிட்டி ஓகேங்களா? ஸோ அந்த கேண்டிடேட்லாம் இதில விண்ணப்பிக்க முடியாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் நீங்க வந்து ஃபுல் டைம் முடிச்சிருந்தா மட்டும் தான் டிகிரி நீங்க விண்ணப்பிக்க முடியும். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெய்னிங் ரிலேட்டடான ஒர்க் தான். சரிங்களா? ரெக்யர்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் ரிலேட்டடா ஒர்க் குடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. சரிங்களா? ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நெறைய டீட்டெயில்டான விஷயங்கள்லாம் குடுத்துருக்காங்க. கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு கொஸ்டினும் வந்து அவங்க பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ என்னென்ன இதுக்கு என்னென்ன மாரியான கொஸ்டின்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றத நீங்க இத வச்சே கூட நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ங்களா? மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 நோ சம்திங் அண்ட் 26 கொஸ்டின் வந்து உங்களுக்கு லொகேஷன் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அண்ட் ஃபுல்லாவே நீங்க டீட்டெயில்டா வந்து ரீட் பண்ணி பாருங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து டீட்டெயில்டா உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? நீங்க இத பார்த்துட்டு நீங்க ஸ்ட்ரெய்ட்டா நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், இதில வந்து இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே குடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லன்னா கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் மோடுக்கு போகும். அண்ட் இதில வந்து வெல்கம் அதாவது பார்த்தீங்கன்னா, வெல்கம் அபௌட் ரிஜிஸ்டர் வந்துட்டீங்கன்னா, ஸோ இதில அதாவது இது வந்து ஐடி ரிலேட்டடுக்கான ஸோ அதாவது ஐடி ரிலேட்டடுக்காக நீங்க வந்து ஸோ இதில வந்து அப்ளை பண்ணணும்னா இது குடுக்கலாம். அண்ட் நம்ம பிசினஸ் ப்ராசஸ் சர்வீஸ் பத்தி தான் குடுக்க போறோம். அதனால இது செகண்ட் அப் குடுத்துட்டு, ஸோ நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இதில பாருங்க. உங்களுக்கு பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இமெயில் வெரிஃபிகேஷன். ஸோ அதாவது உங்களுடைய
பர்சனல் இமெயில் அட்ரஸை வந்து நீங்கள் இங்கே ஷோ பண்ணாமல் இருக்கீங்க போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா பிகாஸ் நீங்கள் செகண்ட் கொடுத்துட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் பொதுவாக வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புலாம் வந்து நான் இதில் வந்து சொல்லி டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டும் போது எப்படிலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுன்றத. ஸோ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. ரிஜிஸ்டர் பண்ணி செலெக்ஷனில் என்ன அதாவது பிபிஎஸ் அப்படி செலக்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் ஃபுல் டீட்டெயில் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் ஐடி ஒன்று வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐடிக்கு அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்த உடனே ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணணும் தெரில அப்படின்னாலும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது எப்படி நான் பெஸ்ட்டாக வந்து நான் அப்ளை பண்ணதுக்கான டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ சப்போஸ் ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு ஜாப்போட உங்களை சந்திக்க வரேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் ஐடி வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இதில் ரிஜிஸ்டர் ஐடி இருந்தால் டேரெக்டாக ரிஜிஸ்டர் ஐடி வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ரிஜிஸ்டர் நவும் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் பிஸ்னஸ் அதாவது பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீசஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு செலக்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடும். இதில் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றத செகண்ட் ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட்டை போட்டு விட்டுருங்க. இதுவரை அப்டேட்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய கிங் ஆஃப் ஃபீல்ட் 359 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் நண்பா. அடுத்த வீடியோ சந்திக்க வரேன்.